அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாதனின் இரவு 10 மணி வானிலை அறிக்கை. இலங்கைக்கு தெற்கு புறமாக உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. தமிழ்நாட்டில் இது பார்த்திங்கன்னா சென்னையில் கரையை கிடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு டாட்டா பாய் பாய் சொல்ல போகுது. சென்னைக்கு மிக நெருக்கமாக தான் வரப்போகுது. ஆனால் சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்தாலும் அப்படியே தொடர்ந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு நோக்கி மேற்கு வங்கம் வெஸ்ட் பெங்காலுக்கு போகிறது போல் வானிலை படங்கள் இப்போ காட்டுது. அதனால் இது தமிழ்நாட்டில் கடற்கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருப்பது போல் தற்போது தெரிகிறது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய சென்னைக்கு மிக நெருக்கமாக நாளைக்கு வந்துடும். நாளைக்கு டிசம்பர் 17ஆம் தேதி மிக நெருக்கமாக நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் இங்கே கரையை கடக்க வாய்ப்பே இல்லை. இது எங்கே போகுது? சென்னைக்கு நெருக்கமாக வரப்போகுது. அதுக்கப்புறம் அப்படியே கிழக்கு, அதுக்கப்புறம் கிழக்கு வடகிழக்கு நோக்கி அப்படியே போய் தொடர்ந்து கிழக்கு நோக்கியே போய் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம் போகுது. அங்கிட்டு போகிற மாதிரி காமிக்குது. அதனால் சென்னைக்கு வரும்னு நீங்கள் பயப்பட வேணாம். சென்னையில் கரையை கடக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். எல்லா வானிலை படங்களையும் நம்ம தொடர்ந்து கண்காணிப்புலேயே பார்த்துட்ருக்கோம். தொடர் கண்காணிப்பில் பார்த்திங்கன்னா இந்த இது புயலாக உருவாகலைன்னா இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதி உறுதியாக நாளைக்கு பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். டிசம்பர் 17ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். புயலாக வரைக்கும் உருவாகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இது சென்னையில் கரையை கிடக்கும், கடலூரில் கரையை கிடக்கும், இது நாகப்பட்டினத்தில் கரையை கிடக்கும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேணாம். இது தொடர்ந்து சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கிழக்கு நோக்கி போகுது. தற்போது காட்டக்கூடிய செய்தியை அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுதான் வானிலை நிலவரம். நீங்கள் எந்த நியூஸு, எந்த வானிலை செய்தி, எதை எடுத்து பார்த்தாலும் இதுதான் செய்தி. வேறு புதிய செய்தி, புதுமையான ஒரு அப்டேட், திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க போகிறதில்ல. நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. சென்னைக்கு மிக நெருக்கமாக நாளைக்கு வரும். வந்துட்டு நாளைக்கு நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு நாளை மறுநாள்லேருந்து தொடர்ந்து கிழக்கு நோக்கியே போயிடும். ஆனால் இது சென்னையில் கரையை கிடப்பது போல் தற்போது வரை தெரியலை. ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. சரியா? நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.